ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உட்ரவினோ. இந்த வீடியோவில் நம்ம காசி விஸ்வநாத கோவிலோட நைட் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் ஹோட்டலில் கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 5 o'clock எங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்புனோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து காசி விஸ்வநாதர் கோயில் வந்து ஜஸ்ட் 10 minutes தான். நாங்கள் 100 rupees கொடுத்து ஆட்டோவில் வந்தோம். நீங்கள் ஆட்டோலேயே டேரெக்டாகவும் போகலாம். நாங்கள் வந்து ஒரு காட் வழியாக போய் ஒரு கப்பலில் தான் நாங்கள் போனோம். காட்னா என்ன? ரோட்ல இருந்து சின்ன தெரு மாதிரி போய் அந்த ரிவரோட ஜாயின் ஆகும், அதுதான் காட். நீங்கள் காட் வழியாக ரிவர்லேருந்து ரோடுக்கும் போகலாம், ரோட்லேருந்து ரிவருக்கும் வரலாம். நாங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ஒரு சின்ன மோட்டர் போட்டில் தான் போனோம். அங்கே பெரிய பெரிய க்ரூஸ் கூட இருக்கும். அலக்கானந்தா க்ரூஸ், பாகீரதி க்ரூஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் பெஸ்ட்டு இது 2 தான். இதில் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். அலக்கானந்தா க்ரூஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துடும். அதில் ஒரு டிக்கெட் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 1200 rupees இருக்கும். मोटर இல்லையா கையில தள்ளுறாரு என்ன இங்க வா आइए भैया आइए, टाइम नहीं है ओ भैया நீ மாஸ்க் போடு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி கொண்டாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கிரிமேஷன் பாயிண்ட். ஒருத்தர் இருந்த உடனே அவர் உடலில் வந்து ஹிந்து முறைப்படி இந்த இடத்துல இறுதிச் சடங்கு பண்ணாங்கன்னா அவங்க மோட்சம் அடைவாங்கணும். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரிவும் இருக்காதுன்னு நம்பப்படுது. அந்த வகையில் யாராவது இறந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து வெள்ளை துணியில் போற்றி அதுக்கு மேலே கோல்டு மற்றும் சில்வர் கலரில் துணியை போற்றி இங்கே கொண்டு வந்து கடைசி ப்ரேயர் முடிச்சக்கப்புறமா பெரிய பெரிய உடன் லாக்ஸை வச்சு மேலேயும் கீழேயும் அடுக்கி எண்ணெய் நெய்யெல்லாம் போட்டு எரிக்க விடுவாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா
அவங்க மோட்சம் அடைவாங்கன்னு நம்பப்படுது. பார்த்துட்டு இருக்குது கங்கா ஆர்த்தி. வாரணாசியில் அசிக் காட் அங்கே ஒரு ஆர்த்தியும் மெயின் காட்டில் ஒரு ஆர்த்தியும் எடுப்பாங்க. இது மெயின் காட் ஆர்த்தி. கங்கை நதிக்கு நன்றி தெரிவித்து இந்த பூஜை பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாலை வேளையிலையும் இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. இதை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த போட்டில் இருந்து அந்த ஆர்த்தியை பார்க்கலாம். அந்த ரிவர் பேங்க்ஸில் உட்காந்துட்டு இருந்தும் அந்த ஆர்த்தியை பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு எந்த ஒரு காசும் வசூலிக்கிறது இல்லை. அவங்க நண்போட கேட்பாங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். நாங்கள் போட்லேயே இருந்து மெயின் காட்டில் கங்கா ஆர்த்தியை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி காசி விஸ்வநாத் கோயிலோட ரிவர் சைடு என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் ரிவர் கங்கா சைடில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத் கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோவிலில் வந்து இறங்கின உடனே நாங்கள் பார்த்தது மிகப்பெரிய ஸ்டெப்ஸ், நிறைய ஸ்டெப்ஸ், எல்லோ கலர் லைட்ஸ், பெரிய பெரிய வால், சுற்றி பார்த்தா ரிவர் கங்காவோட நதி சத்தம், அதில் போகிற அழகழகான போட், இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது பாகுபலி படத்தில் வர பேலஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் காசி விஸ்வநாத் கோயில் வந்தீங்கன்னா ராத்திரியும் வந்து கோயிலை பார்க்கணும், பகல்லையும் வந்து கோயிலை பார்க்கணும். முக்கியமாக ஜனவரி மந்த் வந்தீங்கன்னா இந்த வெதரை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இந்த இடத்துல வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 மினிட்ஸு அந்த காரிடார்லேயே நடந்து பேசிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து நல்லாவே அந்த ஈவினிங்கை என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு 30 to 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். லைஃப்பில் இந்த மூமெண்ட்ஸும் இந்த மெமரிஸும் உங்களை விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு மெமரிஸ் தான் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எங்களோட என்ஜாய்மெண்ட்காக. இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போனோம். கோவிலில் வீடியோஸும் கேமராஸும்
அலௌட் கிடையாது. அதெல்லாம் எங்களால் எடுக்க முடியல. குட்டி குட்டி சின்ன விஷயங்கள் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை மட்டும் உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்கிறோம். பிரீத்தி கிருச்சியோட காஞ்சி பெரியவர் சிலை காஞ்சிபுரம் புத்தமா. பசிக்குது, எங்கேயா போய் சாப்பிடலாம்? வேணுமா இங்கே ஃபுட் கோர்ட் இருக்கா? ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிடலாமா? என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? பட்டர் நான் சொல்லட்டுமா இல்லை சீஸ் நான் சொல்லட்டுமா? சீஸ் நான் வந்து பட்டர் நான் சீஸ் நீ தின்னவரா? पनीर बटर मसाला साथ देना। என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? மைசூர் மசால் தோசை. அப்பா கவச குண்டலத்தெல்லாம் எடுத்தாச்சுப்பா. எனக்கு வந்துட்டு நல்ல கவசம். பட்டர் மசாலா சீஸ் நான் அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? அவ்வளோதான். சூப் எதுவும் ஆர்டர் பண்ணலையா? ஆமாம் எல்லாம் சூப் சொல்லிடலாம். சூப் இருக்கா? க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப். ஐயோ நாக்கு வந்து கதைக்குது. ஹாட் வாட்டர் எடுத்தோம். நீ ஆர்டர் பண்ணியிருக்க? நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் சீஸ் நான் சொல்லிட்டேன். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? தோசையா? ரவா என்ன தோசை. ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை இல்லை கேட்டேன். மறந்துட்டேன். ரவா தோசை நினைக்கிறேன். அதுக்குல ஆம்பியன்ஸ் சொன்னதுக்குல ஐயா அம்மா அதான் வேண்டாம் சாப்பிடுறது மாதிரி கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளோ நல்லா இருக்கு மாலை. ஞாபகம் இல்லையா? ஸ்ரீரங்கத்தில் வந்து இட்ஸ் குட். நான் எந்த கோயில் போனாலும் எடுத்துகிட்டு போகிறேன். பவர் ஏற்றிருக்கிறேன். நல்ல விஷயம் தான். போகிறதுக்கு ஓகே. वाह वो बस बड़ा बड़ा है. சூடாக சொல்லலாம். அப்பா ஓடி விட்டுமா? கரெக்ட் டெம்பரேச்சருக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அது கொஞ்சம் ஆறி போயிருக்கு. நாக்குக்கு அப்படி காமிச்சாங்க. நாக்கு சூப்பராக. நீங்கள் காசி இந்த டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து படிப்பட்ட பசங்க சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் சீஸ் தான். நல்லா சாப்பிட்டோம். இந்த கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உடுப்பி டு மும்பை ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்ட அந்த டிஃபன் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. தோசை ஆகட்டும், பட்டர் நான் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக கோவில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கோவில் கேம்பஸ்குள்ளேயே தான் இந்த ஹோட்டலும் இருக்குது. நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே டிஃபன் சாப்பிட்டு போங்க. ஐ வில் ரெக்கமெண்ட் உடுப்பி டு மும்பை ஹோட்டல். ஹோட்டலுக்கு வெளில வந்த உடனே ஒரு நல்ல ஃபீல். கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம்.
அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீல். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மியூசிக் கேட்டுச்சு, அந்த ஒரு பாட்டு சவுண்டு கேட்டுச்சு. அது காப்பிரைட் இஷ்யூவால் அந்த பாட்டை அவங்களால போட முடியல. ஸோ அதை பாருங்கள். கோயிலை நீங்கள் பேக் கேட் வழியாக வேண்டாம், நீங்கள் ஃப்ரண்ட் கேட் வழியாக வாங்க, இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இருந்த இடத்துலேருந்து அப்படியே வெளில வந்துட்டு ஒரு சின்ன கலி இருந்துச்சு. கலினா சின்ன சந்து, அது காட்னு சொல்லலாம். நேராக போனால் கங்கா ரிவர் வரும். அந்த கலிக்குள்ளே பூந்து அப்படியே ஃப்ரண்ட் கேட் வழியாக நடந்து போனோம். இதான் அந்த ரோடு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜனவரி மாதம் குளிர், சின்ன கல்லி, அந்த காசி விஸ்வநாத கோயிலோட கேட்குற பாட்டு நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த கலியில் நடந்து வரும்போது உத்தரப்பிரதேஷ் போலீஸு வாரணாசி பந்தோபஸ்துக்கு வந்தவங்க குளிர் தாங்கிறதுக்காக அழகாக நெருப்பு மூட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. பிரீத்திகா, நான், டாலி எல்லாருமே அந்த நெருப்பில் கொஞ்சம் எதமாக நின்றுட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தோம். எல்லா போலீஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க, எந்த ரூட்டில் போகணும், எப்படி சேஃபாக இருக்கும், எல்லாமே நல்லா சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கலிக்குள்ளே பூந்து காசி விஸ்வநாதோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கு தான் காசி விஸ்வநாதோட மெயின் என்ட்ரன்ஸ். கோவில் என்ட்ரானோடனே மொபைல் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, நெக் பேண்டு எதுவுமே அளவு கிடையாது. எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் போட்டு உள்ளே போனோம். அதனால் உள்ளதக்கூடிய ஃபுட்டேஜஸ் என்னால் எடுக்க முடியல. நீங்கள் வந்து நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒரு டிவைன் பிளேஸ், நல்லாயிருக்கும்.
இதுதான் காசி விஸ்வநாத கோவிலோட நைட் vlog. டே vlog வந்துட்டு உங்களுக்கு அடுத்த எபிசோடாக வரும். அது வரைக்கும் உட்ரோவினோ ஃபேமிலியால் டாட்டா பாய் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.